ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாடகை வீடுன்னு வந்து 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷத்தில் எத்தனை வீடுகள் மாற்றிருக்கோம், ஒவ்வொரு வீட்டுகள்லையும் நமக்கு நடந்த என்னோட அனுபவத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை வந்து அப்படியே 2 பார்ட்டாக நான் போட்டுறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து வீடு வந்து சொந்த ஊர்லேருந்து வாடகை வீடு வரணும்னு முடிவு பண்ணி இங்கே மாறி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2012 லாஸ்ட்டு. எனக்கு வந்து இங்கிலீஷ் மாதத்தை விட தமிழ் மாதம்தான் கொஞ்சம் அதிகமாக. நாங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு ஒரு பால் காய்ச்சிரும் அப்படின்னா தை மாதம் போகணும், வைகாசி மாதம் போகணும், தமிழ் மாதத்துலேயே பேசிக்கிறனால அந்த இங்கிலீஷ் மாதம் வந்து எனக்கு அவ்வளோவா மைண்டில் நிற்கல. அதனால் தமிழ் மாதத்தில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ வந்து 2012 லாஸ்ட்டு கார்த்திகை மாதம் தான். இங்கிலீஷ்னு பார்த்தா நவம்பர் வரும், கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் வந்து பால் காய்ச்ச வரோம். நம்ம வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 12 வருஷத்தில் மொத்தமாக 4 வீடு அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்த வீடு வந்து கூரை வீடு. அதில் வந்து ஒரு 2 மாதம் தான் இருந்தோம். அதையும் சேர்த்தோம்னா நம்ம வந்து 5 வீடு மாறி இருக்கோம். அந்த வீட்டில் வந்து 2 மாதம். அதெல்லாம் சரியான காமெடி. அந்த கதையும் அப்படி சொல்கிறேன் நான். சரி முடிவு பண்ணிட்டோம் கிராமத்துலேருந்து இங்கே வாடகை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. என்ன ரீசன்னா என் பையனோட படிப்பு அங்கே வந்து ரொம்ப கிராமம். நான் சொல்லியிருப்பேன், பஸ் வசதியெல்லாம் கிடையாது. அதனால் ஸ்கூல் சேர்க்கணுன்னா கொஞ்சம் டவுன் ஏரியா வரணும். ரெண்டாவது எங்கள் வீட்டில் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நம்ம சொந்த ஊருக்கும் இங்கே வாடகை வீட்டில் இப்போ இருக்கிற இடத்துக்கும். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு போகணுமா? சரி, இங்கே வந்து ஸ்கூல் வசதி எல்லாமே நமக்கு இருக்கிறதுனால எந்த பழக்கமும் இல்லைனாலும் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு 15 வருஷமாக இந்த ஊரில் தான் அதிகம் பேர்கிட்ட நிறையா பழக்க வழக்கம்லாம் இருக்குது. வேலைக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கனால அந்த தைரியத்தில் இந்த ஊருக்கு வந்துட்டோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா புது இடம், புது மனுஷங்க, நமக்கு சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ யாருமே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் கிளம்பி வந்துட்டோம். கார்த்திகை மாதம் வந்தோமா. ஃபஸ்ட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எய்த்தாவில் ஒரு ஐயர் வீடு, அந்த வீடும் இவங்க வந்து நைனான்னு சொல்லுவோம், அந்த 2 வீடும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் இருந்தவங்க வந்து இந்த கூரை வீடு நான் சொல்கிறேன்ல, அந்த வீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. இருந்துட்டு இந்த புதுசாக மாடி வீடு கட்டிட்டு போயிட்டாங்களா. கார்பெண்டர் ஒர்க் ஃபுல்லாக பார்த்ததுலாம் எங்கள் வீட்டுக்காரங்க தான். அந்த பழக்கத்தில் சரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கவும் அவங்க வந்து வாடகை 1000 ரூபாய் சொன்னாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 800 பேசிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டோம். 10,000 அட்வான்ஸ் கொடுத்து 800 வாடகைக்கு வந்துட்டோம். வரும்போதே சொன்னாங்க எங்கள் வீட்டில், ஆனால் கொசு கடி அதிகமாக இருக்குது அங்கே வேலை செய்யும் போதெல்லாம், உனக்கு எப்படி சரியாக வருமானு கேட்டாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், கொசு தானே, இது என்ன விஷயம், கோவசரில் சொல்கிற மாதிரி சின்னோண்டு மாத்தோண்டு கொசு அப்படிங்கிற மாதிரி, கொசு தானே இது என்ன ஆகிடப்போகுது, இப்போ நம்ம ஊர்லேயும் தான் கொசு இருக்குது, கொசுவில் கட்டிட்டு தான் தூங்குறோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயாச்சு. போனால் எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு மேலே லேசாக கொசு கடிக்கும். அப்புறம் பார்த்தா எதுவும் இருக்காது. நைட்டில் தூங்குறப்ப கொசு கடிக்கும். அதனால் கொசு வலை கட்டிட்டு தூங்குவோம். அவ்வளோதான் கிராமத்தில் நான் கொசு கடின்னு பார்த்த வரைக்கும். இங்கே வந்தால் என்ன ஆயிடுச்சுன்னா 24 மணி நேரமும் மனுஷால் மாதிரி கொசு மேயுது. ஈயும் மேயுது, கொசுவும் மேயுது. பார்த்தீங்கன்னா பகல்லலாம் கடிக்குது கொசு. 6 மணிக்கெலாம் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியல. வந்து கோலம் போட்டால் ஒவ்வொரு காலையும் 100 கொசு, தட்டுனா ஒரு 100 கொசு. இருக்கிற ரத்தத்தெல்லாம் அதுவே உறிஞ்சிட மாட்டிருக்கு. இப்போ தம்பி என்ன பண்ணுவான், நான் வெளியிலே அழைச்சிட்டு வரமாட்டேன், கொசு வலைக்குள்ளேயே உட்கார வச்சுருவேன். ஏன்னா அப்போ ஸ்கூல் சேர்க்கல, அதனால் காலையிலே எழுந்திரிச்சு சமையல் பண்ணணுங்கிற டென்ஷன் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரங்களும் அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில். அதனால் காலை சாப்பாடுலாம் லேட்டாக செய்யலாம், 9, 9:30 கூட செய்யலாம். அதனால் அவங்க 10 மணிக்கு தான் வேலைக்கு போவாங்க, கான்ட்ராக்ட் ஒர்க் அப்படிங்கிறனால. சரி பரவாயில்லன்ட்டு அந்த மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா பகல்லலாம் பிள்ளைய வந்து விடவே முடியல. அப்புறம் வந்து ஆரம்பத்தில் போனப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பழகுனாங்க. என்ன இருந்தாலும் நம்ம வாடகை வீடுன்னு போகும்போது எவ்வளோதான் இருக்கும், நம்ம க்ளோஸாக பழகுனாலுமே எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து வச்சுன்னு யாருக்கிட்டையும் ரொம்ப வந்து ஒரு எதிர்பார்ப்போடு போகிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நான் என்ன நினச்சிட்டேன், சரி கொசு கடிக்கிறப்ப சமயத்தில் வந்து தம்பி ஒரு பையன்தான் எனக்கு, சரி கொசு பிள்ளையாவது உள்ளே அழைச்சிப்பாங்க, உள்ளே கொண்டு விடலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு மாதிரி 6 மணிக்கெலாம் எல்லோரும் டக்கு டக்குன்னு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை தாப்பாக போட்டுறாங்க. நம்மளாம் போய் வலுக்கட்டாயமாக நாங்கள் உள்ளே வச்சிங்க தம்பின்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த 6 மணி வரைக்கும் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. 6 மணிக்கு மேலே போயிட்டா அவங்கவுங்க வேலையை பார்க்குற மாதிரி உள்ளே போயிடுறாங்க. நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, கொசு கடி அதிகமாக இருந்தனால பகல் ஃபுல்லாகவுமே கொசு வலைக்குள்ளேயே விளையாடுற பிள்ளை. நான் 3 வயசு முடிஞ்சு 4வது வயசு ஸ்டார்டிங், அதாவது ஸ்கூல் சேர்க்குற டைம். அந்த டயத்தில் எவ்வளோ நேரம் கொசுவில் உள்ளேயே வச்சுட்டு உட்காந்துருக்கிறது. வெளியில் விட்டோம்னா ஓடி விளையாடுற டயத்தில் பார்த்தீங்கன்னா கொசு கடி அவ்வளோ வருது.
இது வந்து சரியாக வராது. ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஜுரம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? சின்ன பிள்ளையா இருக்கான், நம்ம தாங்கிக்கலாம், பிள்ளைக்கு சரியாக வராதுன்ட்டு அப்புறம் அப்படியே வெளியில் வீடு பார்க்க ஆரம்பித்தோம். அவங்கள்ட்டையும் சொல்லிட்டோம். அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா சில விஷயங்கள் வந்து தண்ணிக்கெலாம் வந்து நமக்கு வந்து தொட்டி மாதிரி கட்டி கொடுத்து முனிசிபாலிட்டி தண்ணி. நான் என்ன நினச்சேன், சமயத்தில் இல்லை அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் எங்கள் வீட்டிலையும் அது மாதிரி தான் எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு 2 நாள் அது பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி தண்ணி வரல. போய் தண்ணி பிடிக்க போனால், நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கம்மா, இதில் நான் மோட்ரு வந்து ஒரு டைம் தான் போடுவேன், நைனா வந்து சத்தம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா தண்ணி இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி, இது வந்து நமக்கு வந்து சரியாக வராது போல் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வீடு மாற்றிடும், இந்த கொசுக்கடியிலையும் இதுக்கு மேலே சரியாக வராதுன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லணும். எங்கள் வீட்டில் எப்படின்னா, வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட மாட்டாங்க. ஒரு 3-4 தடவை தான் வாங்குவாங்க. சம்பள வேலை கிடையாதுல்ல, கான்ட்ராக்ட் வேலை அப்படிங்கிறனால ஒவ்வொரு வேலை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. அதை மாதிரி லாஸ்ட்டாக வந்து அவங்கள்ட்ட வந்து விடாந்தடன்னு வாங்க மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்காரங்க பணம் தான் ஒரு 10,000, 15,000, 20,000 இப்படி நிற்கும். ஃபைனலாக அவங்க வீடெல்லாம் குடி போனதுக்கப்புறம் பொறுமையாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா ஒரு வீடு கட்டுறவங்க கஷ்டமாக இருக்கும், குடி போகிற சமயத்தில் நம்ம தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக ஒரு மாதம் கழித்து கூட கொடுங்க அப்படின்னு இந்த கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மைலாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கேட்டு வாங்கிப்பாங்க. அப்போ அதை மாதிரி வேலையெல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. அவங்க நம்ம பணம் வந்து ஒரு 30,000 அவங்க தர மாதிரி இருந்துச்சு. நம்ம இங்கேருந்து சொந்த ஊர்லேருந்து வாடகை வீடுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு பவுன் தோடு கூட கிடையாது. காதில் போடுற தோடு கூட கவரிங் தான். என் பெரிய பையனோட வைத்திய செலவுக்காக எல்லாத்தையுமே வந்தாச்சு. கம்ப்ளீட்டாக ஒரு 80,000 கடனோட தான் நாங்கள் அங்கே போயிருக்கோம். மற்றபடி காலில் ஒரு வெள்ளி கொலுசு கூட இருந்துச்சு, அதை கூட அடகு வச்சுட்டோம்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு இதில் வெளியில் நம்ம போகும்போது நமக்கான ரெஸ்பான்ஸும் கம்மியாக தான் இருக்கும். சரி, மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோமா. அப்புறம் அவங்கள்ட்டேருந்து அந்த பணம் வந்ததா, அடுத்த வீடு பார்த்துட்டோம். பார்த்துட்டு அந்த வீடு வந்து மாடியில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை கொடுப்பாங்கல்ல, அதாவது பில்டிங் கான்ட்ராக்டர், கார்பெண்டர் ஒர்க்கு இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் பழக்கமானவங்க மேஸ்திரின்னு சொல்லுவோம், அவங்க மூலியமாக ஒரு வீடு மாடியில் பேசியிருந்தோம். அந்த வீடு எப்படின்னா, வாடகைக்கு கிடையாது, போக்கியத்துக்கு தான் 1,00,000 கேட்டாங்க. நம்ம வந்து எதுவுமே இல்லைம்மா, நம்மள்கிட்ட 1,00,000 பெறட்டுற அளவுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து வீடு மாறி இருக்கோம். டக்குன்னு 1,00,000 பெறட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ வந்து அவங்க அந்த வேலை செஞ்சாங்களே அந்த வீட்டில் அட்வான்ஸ் பணம் 10,000, அப்புறம் வேலை செஞ்சதில் பேலன்ஸ் 30,000 இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணோம், இந்த வீடு மாறுறதுக்கு முன்னாடி என்னோட தோடு அடகில் இருந்துச்சுல, தோடு கொலுசு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டாங்க வீட்டில். அப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரிஞ்சோன்னு வச்சிங்களேன். என்ன தான் நம்ம கவரிங்கில் போட்டிருந்தாலும் இந்த பவுனுக்கு உள்ள மதிப்பு வந்து மனுஷாளுக்கு இல்லை. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த கொலுசு இதெல்லாம் போட்டுட்டு தான் இப்போ இந்த வீட்டுக்கு மாறினோம். கார்த்திகை மாதம் இங்கே போனோமா, கார்த்திகை மார்கழி 2 மாதம் தான் இருந்தோம். தை மாதம் ஒரு பாதி தேதிக்கெலாம் இந்த வீடு மாடியில் மாறிட்டோம். அவங்கள்ட்ட அப்புறம் என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் வந்து எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு அட்வான்ஸ் 10 ரூபா தரோம், ஒரு 1,500 வாடகை. அவங்க சொன்னாங்க, வாடகை போட்டு வாங்கிக்கிங்க, ஒரு 6 மாதத்துலாம் மீதி வந்து 90,000. ஏன்னா அட்வான்ஸ் 10 ரூபா கொடுத்துட்டோமா, மீதி 90,000 பெரட்டி எப்படி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த மேஸ்திரிங்கிறவங்கள வச்சு பேசினாங்க. பேசும்போது வாடகை எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது 1,500 கொடுங்கன்னு கேட்டாங்க அவங்க. சரி ரைட்டு, அதுக்கு மேலே நம்ம, ஏன்னா நல்லா ஒரு பெரிய ஹாலு, எல்லாமே டைல்ஸ் போட்டு வீடு சூப்பராக நீட்டாக நல்லாயிருக்கும். ஒரு ஹாலு, ஒரு ரூமு, அப்புறம் வந்து சீட்டு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு அதில் ஃபால் சீலிங் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு ரூம் மாதிரி கிச்சனு, இப்போ லெட்டின் பாத்ரூம் எல்லாமே அட்டாச்சு. நமக்கு எதுவுமே கீழே வரணுன்னே தேவையில்ல, எல்லா வசதியும் இருந்துச்சு, தண்ணி வசதியுமே இருந்துச்சு. அது மாதிரி மாறிக்கிட்டோம். அப்புறம் 6 மாதம் வந்து அவங்களுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தோமா. கொடுத்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 90,000 பெரட்டி 1,00,000 கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு தானே அக்ரிமெண்ட் போடுவாங்க, அதுவும் 1 வருஷத்துக்கு தானே. அவங்க வந்து 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பத்திரம் வந்து கொடுத்தாங்க, போக்கிய பத்திரம் வாங்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தோம். இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா, நான் இங்கேருந்து போகும்போது தையல் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்னோடய மிஷின் வந்து கிராமத்தில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் யாருக்காவது ஒருத்தருக்கு தைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தையக்கூலி கம்மி, ஜாக்கெட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா 25 ரூபா தான் வாங்குவேன். அதுவே வந்து ரொம்ப பேர் வந்து கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, சரியாக பணமே வராது கிராமத்துலலாம். லைனிங் ப்ளவுஸ் வந்து 50 ரூபா. அந்த மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம புதுசாக போகிற இடத்துல நான் போய் யாருக்கிட்டையுமே தைப்பேன் அப்படின்லாம் சொல்லலை. வீடு மாறி வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில், அம்பாள் கோயில், அங்கே போய் விளக்கு போட போயிருக்கேன். என்னோடய சொந்த ஊர் விளந்தாண்ட சொல்லுவாள் அம்மா ஊர், அங்கே உள்ள பொண்ணு வந்து இந்த இப்போ நம்ம வாடகைக்கு வந்திருக்கோமே அந்த இடத்துக்கு கல்யாணமாகி வந்திருக்காங்க.
அந்த பொண்ணு என்னை பார்த்துருச்சு. கௌரி எப்படி இருக்க, இங்கே தான் வாடகைக்கு வந்திருக்கியா அப்படின்னு என்னை விசாரிக்கவும், அந்த தெருவில் நம்ம வீட்டுக்கு எய்த்த வீட்டுக்காரங்க உங்களுக்கு தெரியுமா, அந்த பொண்ணு அவங்களும் பழக்கம். உங்களுக்கு தெரியுமானோடனே எங்கள் அத்தை பொண்ணு தான். எங்கள் அம்மாவெல்லாம் வந்து முறை வச்சு தான் கூப்பிடுவாங்கல்ல, அத்தை இந்த மாதிரி பாசமாக அத்தை மாமா இப்படி தான் கூப்பிட்டுக்கிறது. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், பழக்க வழக்கம் தான். ஆனால் வந்து பேசுகிறதுலாம் அவ்வளோ க்ளோஸாக பாசமாக பேசுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் எல்லாருமே, என்னோட ஒரு 2 வயசு மூத்தது அந்த பொண்ணு, எல்லாருமே ரொம்ப நெருக்கமாக ஒரு தெருவில் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. அந்த பழக்கம். எங்கள் அத்தை பொண்ணு தான் கௌரி. அங்கே ஜாக்கெட்லாம் தைக்கன்னு சொல்லுவோம்ல, எங்கள் அத்தைகிட்ட தான் தைப்பேன். நீ தானே கௌரி தைப்ப, நல்லா தப்பு, கௌரியும் நல்லா தைக்கும் அப்படின்னு டக்குன்னு சாதாரணமாக அவங்க சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னோன்னா அப்புறம் அந்த எய்த்த வீட்டுக்காரங்க, அப்படியா ஜாக்கெட்லாம் தருவீங்களா, அப்போ எங்களுக்கு 2 தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கு என்ன நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது சொன்னதே நான் மறந்துட்டேன் அவங்க கேட்டதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு ஒரு நாள் 2 ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. நான் வீட்டில் எல்லாம் வெளியில் போயிட்டேன். ஹவுஸ் ஓனர் தான் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, அவங்க வந்தால் கொடுங்க தைச்சி கொடுக்க சொன்னேன் அப்படின்ட்டு 2 இல்லை 3 லைனிங் ப்ளவுஸு, எல்லாமே நல்லா காஸ்ட்லியான நல்ல ப்ளவுஸு. நான் எப்படி தப்பான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, நம்பி வந்து கொடுத்துட்டாங்க. கொடுக்கவும் கும்பகோணம் போயிட்டு வரோம், அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து இது மாதிரி சரவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம், இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க கொடுக்குற காசில் தான் 5-10 மிச்சப்படுத்தி நம்ம எதுவும் ஒரு செலவு செய்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் நமக்கு வந்து ஒரு வருமானம் தேடி வருதுங்கும்போது நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். பார்த்தா அந்த வீட்டுக்கு போன புதுசில் பையனை வந்து ஸ்கூலுக்கு ஓண்டி யூகேஜி டைரெக்டாக வந்து அவனுக்கு வந்து 4 வயசு. ஸ்கூலுக்கு போனோமா, அந்த பிரின்ஸிபல் மேடம் பார்த்துட்டு, பையனுக்கு வந்து 4 வயசாகுது, ஓரளவு சில டெஸ்ட்லாம் கேட்குறேன், அவன் சொல்லிட்டான்னா டைரெக்டாக எல்கேஜி வேணால் யூகேஜியில் சேர்த்தலாம், வயசு 4 வயசு ஆகிறதுனால அப்படின்னு அவங்களே கேட்கவும் சரின்ட்டு எனக்கு ரொம்ப பரவாயில்ல அப்படின்ட்டு சந்தோஷம். உடனே அவங்க அதை ஓரளவு சில இதெல்லாம் கேட்டாங்க, ஏபிசிடி ஆனாவுன்னா இது எல்லாமே சரசரன்னு சொன்னானா. நான் வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன், நல்லா படிச்சுப்போம். அதனால் எழுத மட்டும் வராது, அது வந்து என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடியல. இருக்குவான் ஆனால் எழுத வராது, திருத்தமாக எழுத வராது. சரி ரைட்டு, ஓரளவுக்கு எல்லாமே நல்லா சொல்கிறான், டைரெக்டாக யூகேஜியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு யூகேஜி சேர்த்துட்டாங்க. ஃபீஸ்லாம் கட்டி, ப்ரைவேட் ஸ்கூல் தான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃபீஸ்லாம் கட்டி சேர்த்து விட்டோம். எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா, ஏன்னா காலையிலே பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம், அதுக்கப்புறம் சமைச்சு கொடுத்துட்டா எனக்கு டைம் ஃப்ரீ ஆகிடுறேன்னா சரி. எனக்கு அந்த தையல் வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரசரன்னு 2-3 நாள்லேயே பார்த்தா அந்த ஒரு ஆர்வம், அந்த ப்ளவுஸை கட் பண்ணி தைச்சி கொடுத்துட்டேன். தையக்கூலி எவ்வளோன்னா கேட்குறதுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம கிராமத்தில் 25 ரூபா வாங்கிட்டு இருக்கோம், லைனிங்க்கு 50 ரூபா. சரி பரவாயில்ல, இங்கே வந்து கொஞ்சம் டவுன் ஏரியாவாக இருக்குது, ஒரு 5 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணி 30 ரூபா கேட்போம், லைனிங் ப்ளவுஸ்க்கு 60 ரூபா கேட்போம் அப்படின்னு 3 ப்ளவுஸாக 3 18 180 ரூபா கேட்டால் ஒன்றுமே சொல்ல, டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அந்த முத சம்பாரித்து ஏதாவது ஒரு புதுசாக நம்ம எந்த அறிமுகமே இல்லாத ஒரு ஊரில் வந்து ஒருத்தவங்க மூலியமாக ஒரு 180 ரூபா சம்பாதிக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஆர்வம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டேன். ஒரு 4 நாள் தான் இருக்கும், அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சாட்ருக்கு. அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு 6 ப்ளவுஸ் வாங்கிட்டு வராங்க. 6மே நார்மல் ப்ளவுஸு, லைனிங் கிடையாது. 6 ஜாக்கெட் பிட்டு எல்லாமே பீஸில் எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்ல கிளாத்து. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஃபுல் வாயில் பாலிஸ்டர் விலை கம்மியாக உள்ள துணிங்க தான் என்கிட்ட அதிகமாக வரும். ஏன்னா எல்லாம் வயல் வேலைக்கு போகிறவங்க, கிராமத்தில் உள்ளவங்களாம் கிளியாமல் இருக்கணும், வெளுக்காமல் இருக்கணும்ல, அதனால் விலை கம்மியாக உள்ள துணிங்க தான் அதிகமாக எடுத்து தைப்பாங்க, பாலிஸ்டர் கலந்தது. இது எல்லாமே நல்லா காஸ்ட்லியான துணி, நம்பி கொடுக்குறாங்களேன்னு ஒரு பக்கம் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் 6 ப்ளவுஸு தைச்சிட்டு 3018, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளில் சரசரன்னு தைச்சி கொடுத்துட்டேன். இது சீக்கிரம் நான் தைச்சி கொடுக்கவும் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபேமஸாக ஆகிடுச்சு. அந்த அந்த தெரு ஃபுல்லாக, அது அந்த ஒரு பெரிய தெருவை 3-4 தெருவு போகும் உள்ள, தெரு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பேர். அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லிக்காமல் நான் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன். நல்லா டைலரு சூப்பராக தைக்கிறாங்க, உடனே கேட்ட உடனே தைச்சி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேர் வரும். அப்புறம் வந்து இன்னொரு தெருவில் இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காட்டிருக்கு, அதுக்கு வந்து சுடிதார் தைக்கணும், சாயங்காலமே எங்களுக்கு வேணும், தலைக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. யோசிச்சுக்கிட்டே வாங்கினேன். சரி பரவாயில்ல, எப்படியும் தைச்சிரும் அப்படின்னு, சுடிதார் தானே அப்படின்ட்டு கட் பண்ணி தைச்சி கொடுத்துட்டேன். அப்போ தையக்கூலி அதுக்கு எவ்வளோ வாங்கினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களா கொடுத்தது தான் ஏதோ. தைச்சி கொடுத்தோன்னா அது வந்து இன்னும் ரொம்ப, காலையில் கொடுத்தோம் சாயங்காலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக ஆகிடுச்சு. இதில் என்ன ஒன்றுன்னா, இந்த மாதிரி அவசரம் உடனே தைச்சி கொடுக்கறது, இடையில நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய துணி வாங்கி போட்டு தைக்க ஆரம்பிச்சோன்னா பெடல் பண்ணி தான் தைக்கணும். அது என்னென்னா எனக்கு ஒத்துக்கலை.
ஒரு மாதிரி வயிறெல்லாம் இழுக்கிற மாதிரி ஏதோ செய்கிற மாதிரி இருந்துச்சா எனக்கு பயம் வந்துட்டு, என்னங்க உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இது மாதிரி தைக்கிறது அப்படிங்கவும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க, சரி பயப்படாத, இது காலையில் ஒரேடியாக பெடல் பண்ணி தைக்கிறனால அது மாதிரி இருக்கும், நான் வந்து மோட்ரு ஃபிட் பண்ணி தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக தையி, ரொம்ப நிறையா தைக்க வேணாம், கொஞ்சம் கேப் விட்டு தைக்கின்னு சொல்லி. அப்புறம் இப்போ சைனா மோட்ரு தான், 450 ரூபாயோ என்னமோ சின்ன மிஷினில். அப்போ நான் வச்சுருந்தது உஷா சின்ன மிஷினு, அதில் ஃபிட் பண்ணி கொடுத்தாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் தைக்கிறது. ஏன்னா ரொம்ப மிதிச்சுக்கிட்டு மல்லு கட்டாமல் மோட்டரில் தைக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு நமக்கு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு இதுவாக இருந்துக்கிட்டு இருந்தோமா. வீட்டு ஓனர் எல்லாருமே நல்லா பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஹவுஸ் ஓனர் கேட்டாங்க, அதுதான் ஸ்டார்டிங்கு. அந்த வீடு ஒரு வீடாக அடுத்தடுத்து மாறிக்கிட்டே வரோம். கேட்டாங்களா என்னென்னா, எனக்கு ப்ளவுஸ் தைக்க வந்து நான் உங்களுக்கு ஒரு 500 பணம் கொடுத்துட்றேன், எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக தைக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருங்க, எனக்கு ஏற்கனவே கட் பண்ண தெரியும், ஆனால் தைக்க தான் தெரிய மாட்டேங்குது, மாற்றி மாற்றி தைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லவும். நம்ம அப்போ தான் புதுசாக போயிருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஈக்குவல் ஏஜ் தான், என்னோட ஒரு வயசு கூட இருந்தாலும் இருக்கலாம், கம்மியாக இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி மைண்ட் செட்டு எனக்கு கிடையாது. ஏதோ வேலை, வீட்டு வேலை முடிஞ்ச டயத்தில் வர துணியை வந்து வாங்கி தைச்சி கொடுக்குறோம், அது வந்து 4 பேருக்கு யூஸாக இருக்குது, சம்பாதிக்கிறோம், நமக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்குது. இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. அது சொல்லி கொடுக்கணுங்கிற அளவு, ஒரு டீச்சிங் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. அதை அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு அது சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து கூச்சமாக இருக்குது எப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வரல. நீங்கள் வேணால் நான் தைக்கிறப்ப வீட்டுக்கு வாங்க, மாடி தான், கீழே ஹவுஸ் ஓனர், மாடியில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் எப்படி துணியெல்லாம் வச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறது, நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும்னு சொல்லவும் 2-3 நாள் தொடர்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு புரியலையாட்டிருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? அவங்க வந்து, நான் பணம்லாம் வாங்கிக்கல, அதெல்லாம் எதுவும் வேணாம், பணம்லாம் வேணாம், நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும், அதுலேயே இப்போ நீங்கள் கற்றுக்கலான்னு. பார்த்துமே அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு வந்து நான் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ சொல்லாமல் இருக்கேங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கு. அப்புறம் அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் வந்து டைலரிங் கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இருக்கும்போதே அவங்க வந்து வேறு ப்ரைவேட்டில் வந்து டைலரிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அது எனக்கு தெரியல. அப்புறம் நான் வீடு மாறி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சிலர் சொன்னாங்க. அது மாதிரி போயிட்டு இருந்தாங்களா. அப்புறம் எங்கள் வீட்டில் அவங்க கார்பெண்டர் ஒர்க்கா, அவங்க சாமி ரூமுக்கு வந்து டோர் போட சொன்னாங்க. டோர் போடவும் இப்போ நமக்கு ஒரு கூலி, அதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் சேர்த்து 5000 சொன்னாங்க. 5000 இல்லை, நான் ஒரு 3 ரூபா தரேன், நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. 3 ரூபா அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, நான் ஒரு நாள் தான் அதுக்கு கூலி கேட்குறேன், 1000 700 அப்போ, இப்போ தான் 1000, அப்போ வந்து 700 என்னமோ, 2 நாள் கூலி வரும், 3500 வரும், சரி 1500 வரும், 3500 ஜாமாவும் 1500 கூலி வரும், நம்ம கூலியில் வேணால் 500 குறைச்சிக்கலாம், நீங்கள் வந்து ஜாமானுக்குள்ள காசே 3500 வருதுங்க, அது எப்படி நான் செய்ய முடியும்னு சொல்லவும் அவங்களுக்கு அது ஒரு வருத்தம். நம்ம எப்படி, நம்ம வந்து ஏதோ ஒரு வயிற்று பொழப்புக்காக நம்ம போகிறோம், அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் உழைக்கிறவங்கள பார்த்து இதுவாக இது எப்படி அது மாதிரி அவங்க மனநிலை வருதுன்னே தெரியல. ஒருத்தவங்களோட உழைப்பை வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்கலாம், அது வேற. ஒரு உழைப்புன்னு வரும்போது அதை வந்து, இதை வந்து ஃப்ரீயாக எனக்கு கற்றுக் கொடுத்துங்க அப்படின்னு கேட்குறதும், இதை வந்து எனக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறதும். இத்தனைக்கும் நான் வந்து அவங்கள்ட்டலாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஹவுஸ் ஓனர் அப்படிங்கும்போது நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கோம், நான் எது செஞ்சாலும் கொண்டு கொடுப்பேன், ஆனால் வாங்குவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க, எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. நான் வந்து, நம்ம வந்து ஒரு லெவலில் இருந்துக்கணும். அவங்கள்ட்ட ஒரு கைமாற்று வாங்குறது வேற அந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம போகக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் கரெக்டாக இருப்பேன். என்னோட பணம் அவங்கள்ட்ட 10 ரூபா இருந்தாலுமே இருக்குமே தவிர, நான் போய் அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். அதில் அவங்களுக்கு வருத்தம். கிட்டத்தட்ட அப்படியே அந்த 2 வருஷம் முடிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் ஓடினதுக்கப்புறம் இவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்கிட்ட துணி தைக்க வரதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஏதோ எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்டயே கேட்குறாங்க, நாங்களாம் படிச்சுட்டு வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கோம், நீங்கள் 10வது தான் படிச்சிருக்கீங்க, சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு திறமையாக வந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, சாமர்த்தியம்தான் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஏதோ சொல்லுவாங்களே, பழைய சோறு சாப்பிட்றவங்களும் பிரியாணி சாப்பிட்றவங்களும் ஒன்றாங்கிற மாதிரி, நம்ம வந்து நமக்கு வந்து வாடகை கொடுக்கணும், நம்ம எல்லா செலவுமே நம்ம உழைப்பு வருமானத்தை வச்சு தான் நம்ம எல்லா அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி போகணும். அந்த ஒரு யோசனை கூட அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து அத்தியாவசிய, அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் சும்மா இருக்க முடியலையே அப்படிங்கிறத வருமானம் தேடுறாங்க. நமக்கு வருமானம் வந்தால் தான் நமக்கு வந்து
வாழ்க்கையை நவுத்த முடியும். அதை வந்து புரிஞ்சிக்க தெரியல அவங்களுக்கு. டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து வீடு மாற்றிங்க, நாங்கள் வந்து மாடி வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க திடீர்னு இது மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை நீங்கள் மாறிங்க அப்படின்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மோட்டர்லாம் நான் மேலே போட்டேன்னா கீழே ஆஃப் பண்ணிவிடுவாங்க, சரியாக தண்ணிலாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த மாதிரி சில டார்ச்சர்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நமக்கு சரியாக வராது அப்படின்ட்டு டக்குன்னு மாற்றிக்கிறோம் அப்படின்னு ஒரு மாதம் வைகாசி மாதம் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு உடனே காலி பண்ணி கொடுங்கன்னு சித்திரை மாதமே மாறுற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு வீடு போனோம், அதுவுமே மாடி தான். அது ஒருத்தவங்க நம்ம துணி கொடுக்க வராங்கள்ல, அவங்க மூலியமாக பழக்கத்தில் எனக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ க்ளோஸு. ஆனால் ஹவுஸ் ஓனர் மட்டும் வகையாயிடுறாங்க. எங்கே போனாலுமே அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த வீடு மட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஹவுஸ் ஓனர் வந்து நமக்கு கிட்டக்க கிடையாது, எட்டக. ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் பாண்டிங் நல்லா தான் இருக்குது. சுற்றி உள்ளவங்க எல்லாமே எகென்ஸ்டு. இது எப்படி நம்ம ஜாதக அமைப்பா நம்ம முகராசியா ஒன்றும் புரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ரைட்டு மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டேன். மாறினதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, என்கிட்ட வர ரெகுலர் கஸ்டமர் அந்த துணி கொடுக்குறாங்கல்ல, அவங்க துணியெல்லாம் வாங்கி நான் தச்சு தரேன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ஒரு 2-3 பேருக்கு வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. நறுக்க தெரியாமல், தைக்க தெரியாமல், தப்பு தப்பாக ஏதோ அளவு மார்க் பண்ணி நல்ல துணியாகவே கொடுத்ததெல்லாம் வீணாக்கி, மறுபடியும் நான் இங்கே மாடி கிட்டத்தட்ட நான் இப்போ மாறி இருக்கிற வீடுகள் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு வந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே அந்த ரொட்டேஷனுக்குள்ளேயே தான் நான் மாறி மாறி இருக்கிறதுனால கஸ்டமர் டெய்லரிங் துணி தைக்கிற கஸ்டமர் வந்து என்னை விட்டு நவரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்னமுமே அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான் எனக்கு. அந்த அளவுக்கு எல்லாருமே நல்ல ஒரு பழக்கம். இப்போ அந்த வீடு மாடிக்கு மாறிட்டோமா, அந்த மாடிக்கு போய் அங்கே வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த கூரை வீடை சேர்த்துக்கிட்டா 3ஆவது வீடு, அது இல்லைன்னா 2ஆவது வீடு மாறுறோமா. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் இன்னும் ஒரு உயிரை கூட இழந்தாச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்தேன். அந்த வீடியோஸ் அந்த சம்பவத்தெல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோனா பார்ட் 2ல் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.